சோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சோத்திரப்படி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு அவனுக்கு ரட்சிப்பை தேவன் காட்டுவார். அப்ப பாருங்க, சோத்திரப்படி செலுத்துறவனுக்கு ரட்சிப்பின் வழி உண்டாகும். ஆமென். ஹalleluya. இந்த உலகத்தில் பல வழிகள் இருக்குங்க. எப்படி வேணாலும் போகலாம். கேட்டின் வழி இருக்குது, சாத்தானுக்கு போகிற வழி இருக்குது, எப்படி நிறைய வழிகள் இருக்குங்க. ஆனாலும் கர்த்தர் நம்ம காலத்தில் ரட்சிப்படி நாம் போக வேண்டும் சொல்கிறான். முதல்ல எல்லா காலத்திலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? சோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க. தேவ செலுத்துக்குள்ளாக ஆகுங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ரட்சிப்படியை காட்டும்போது நீங்கள் அதை உங்கள் பிரயாணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. ஆகையினால பிரதான காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் சோத்திரம் செலுத்த வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. சரி, எப்படி எந்தெந்த காரியத்துக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும்? எல்லாவற்றையும் சோத்திரம் செலுத்த வேண்டும் தான். ஆனால் நம்ம